பிளாக் அவுட் செய்யப்பட்ட பகுதிகளில் மீண்டும் மின் விநியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதி ராஜா, எந்தெந்த பகுதிகளில் இந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது, இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? கண்டிப்பாக நேற்று ஜம்மு பகுதியில் தான் முதல்ல அந்த ட்ரோன் தாக்குதல் நடந்தது. அதை தொடர்ந்து பூஞ்ச், ரஜோரி, பத்தான்கோட், ஜெய்சல்மீர் உள்ளிட்ட பகுதிகளில், உத்தம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்ததால உடனடியாக பிளாக் அவுட், இந்த பகுதிகள் எல்லாமே பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பஞ்சாப்ல ஒரு சில இடங்களில் கூட பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டது. ட்ரோன்கள் வரலாம் என்ற ஒரு விஷயத்தால பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டது. தற்போது அந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே கரண்ட் ரீஸ்டோர் ஆயிருக்கு. மீண்டும் மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஜம்முல சொல்லணும்னா, ஜம்முல நமக்கு தெரிந்த நபர்கள் நிறைய பேர் தான் கூட பேசுறேன். இன்றைய வழக்கம் போலதான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனா நேற்று அந்த இரவு ஒரு 20 நிமிடம் ஒரு பதற்றமான விஷயங்கள் இருந்தது, வெடி சத்தங்கள், இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தும் விதமா இருந்தது. ஆனா இன்று காலை வழக்கம் போலதான் தொடங்கி இருக்கு. பள்ளி பாதுகாப்பு காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. ஆனா கடைகள் வழக்கம் போல காலையில் அங்க என்ன நடைமுறைகள் இருக்குமோ அது இருக்கு. வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கு அப்படின்றதா ஜம்முவோட நிலைமையா இருக்கு. இதே ஜெய்சல்மீர் அப்படின்னு பார்க்கும்போது, ஜெய்சல்மீர் சுற்றுலா பயணிகள் அதிகமா வர இடம். தற்போது அங்கு கூட்டம் குறைவா இருக்கிறதா ஒரு தகவல். என்றால் நேற்று இரவு ஜெய்சல்மீர்ல தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டதுனால அந்த இடத்துக்கு வழக்கமாகவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவார்கள். அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. என்றால் எல்லை என்பது ஜெய்சல்மீர் சுற்றுலா பகுதியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தா கூட சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் வர யோசிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் தான் அங்க நிலைமையா இருக்கு. எதுக்கு காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவத்துடைய தாக்குதல் தற்போது இந்தியாவின் பொதுமக்கள் மீது திரும்பி இருக்குது. இதனாலதான் பொதுமக்கள் அச்சமடைஞ்சு அங்க வரத்துக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் நிலைமையை பொறுத்த மட்டும் அனைத்துமே கட்டுப்பாட்டில் இருப்பதாக இந்திய ராணுவம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்களோ எல்லையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் மனசுல லேசான அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மின்சார இணைப்பு மீண்டும் வழங்கியதன் மூலமாக அவர்களிடையே இந்திய ராணுவம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை மீண்டும் ஏதாவது தாக்குதல் வந்தால் வான்வழி சைரன் மூலமாக ஒலிக்கப்படும். அப்போது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும், ஒருவேளை தாக்குதல் நடந்தால் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நன்றி பாரதி ராஜா. இயல்பு நிலையை கொண்டு வர மின்சாரமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளை, பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கம் அப்படின்றதால சில இடங்களில் பதற்றமான சூழல் இருப்பதை விவரிச்சீங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.